இப்போ நீங்க கேட்ட கேள்வி, இதுல இருக்கிற ஒப்பீனியன் போல் இன்னைக்கு நாங்க ஜனநாயக கடமையாற்றி இருக்கிறோம். எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்களுடைய கருத்து, அந்த மாவட்டத்தின் கருத்து. அவங்க எல்லாரும் ஒன்றியம், நகரம், பேரூர், கிளைகள் வரைக்கும் கலந்தாலோசனை செய்து மாவட்டத்தினுடைய அந்த பிரதிநிதிகளாக எங்க மாவட்ட கழக செயலாளர்கள் இன்னைக்கு வாக்களிச்சிருக்காங்க. அதை நாங்க ஓபன் பண்ணி பார்ப்போம், யார் யார் எந்த கூட்டணி விரும்பி இருக்காங்க என்பதை. உறுதியாக எங்கள் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் விரும்பும் கூட்டணியை தான் தேமுதிக அமைக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால நிச்சயமாக நல்ல கூட்டணி அமையும். நிச்சயம் மாபெரும் ஒரு வெற்றியை பெறுவோம் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்றோம். அதான் ஜனவரி 9 மாநாடு உங்க எல்லாருக்கும் தெரியும். நாங்க 3 மணிக்கு நம்மளுடைய மாநாடு தொடங்கிறோம். முதல்ல கழகத்தினுடைய கொடி அங்க ஏற்றுகிறோம். அது முடிச்சு கலை நிகழ்ச்சிகள் இருக்கு, லைனா நிறைய கலை நிகழ்ச்சிகள் இருக்கு. அது முடிஞ்சு உங்க எல்லாருக்கும் தெரியும் ஸ்பீச் இருக்கு. இல்ல அது நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நடக்க இருப்பது சட்டமன்ற தேர்தல். எங்களுடைய ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி சட்டமன்ற தேர்தல் தான். அது எங்க கழகம் விரும்புவோரோடது அந்த கூட்டணி அமையும். அது மட்டும் கிடையாது, இந்த சட்டமன்ற தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நிச்சயமாக மகத்தான கூட்டணியை நாங்கள் அமைப்போம். ராஜ்யசபா சீட் என்பது ஆல்ரெடி பேசப்பட்டது, ஆல்ரெடி சொல்லப்பட்டது. அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ நடக்க போவது சட்டமன்ற தேர்தல். ஸோ எங்களுடைய முழு கவனம் சட்டமன்ற தேர்தலை நோக்கி தான் இருக்கும். இதுல யார் பயனடைகிறாங்களோ அவங்க கிட்ட தான் நம்ம இந்த கருத்து கேட்கணும். ஏன்னா இந்த ஓய்வூதியம் என்பது இன்னைக்கு நேற்று இல்லை, இது ரொம்ப ஆண்டு காலமாக பேசப்பட்டு இப்பதான் நேற்று தந்திருக்காங்க. அதுலயும் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. அதுவும் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அவங்க கிட்ட 10% குடிச்சு அதுல கொடுக்கறாங்க அப்படிங்கறதெல்லாம் எப்படி இது ரைட்டா ராங்கா அப்படின்னு அதை பயனடைகிறாங்கல்ல அவங்க கருத்து தான் தேமுதிகவின் கருத்து. அவங்க இதை வரவேற்றால் நாங்களும் வரவேற்கிறோம். அவங்க இது சரியில்லை, இது ஒரு ஐவாஷ் அப்படின்னா அதுதான் எங்க கருத்து. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து செவிலியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் நிச்சயம் நல்லது நடக்கணும். இது யூஸ்வலா நடக்கிற ஒரு விஷயம் தானே. இப்போ 5 வருஷம் அவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க. இப்ப தேர்தலுக்கு 3 மாசம் தான் இருக்கு. தொடர் போராட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க நடக்குது. சோ நீங்க இது எலெக்ஷனுக்காகவா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. நிச்சயமாக இது எப்பவுமே எலெக்ஷன் ஒட்டி நிறைய அறிவிப்புகள் வரும். அது எந்த ஆட்சியில இருந்தாலும் வரும். அந்த வகையில் இப்ப நடக்கின்ற தேர்தலுக்கான முன்னோட்டமாக இந்த திட்டங்கள் அறிவிக்கப்படுவதாக நாம கருத வேண்டி உள்ளது. பொங்கலுக்கு 3000 ரூபாய் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. நாங்க என்ன சொல்றோம், இது ஒட்டுமொத்த மக்களுக்கும் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவருக்கும் சமமாக போய் அந்த நிதி சேரணும் என்பதுல தேமுதிகவுக்கு மாற்று கருத்து கிடையாது. மக்கள் இன்னைக்கு ஒரு விஷயத்தை எடுத்து போராடுறாங்கன்னா அதில் அவங்க எல்லாம் பாதிச்சிருக்காங்கன்றது அர்த்தம். எனவே நிச்சயம் தூய்மை பணியாளர்கள், செவிலியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள் பல ஆண்டு காலமாக அவங்க அந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. நிச்சயம்
தமிழ்நாடு அரசு அதில் கவனம் செலுத்தி அவங்க குறைகளை தீர்க்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்டோம். தேமுதிக மாநாடுனா எப்படி இருக்கும் என்பது உலக அறிந்த விஷயம். ஏன்னா 20 வருஷமா எத்தனையோ மாநாடுகளை நம்ம நடத்தியிருக்கிறோம். அந்த வகையில் நீங்க கேட்குறீங்க, எல்லாமே கிளீனா ஆர்கனைஸ்ட் பண்ணியிருக்கு. குடி தண்ணீர் லாரிகள், ஆம்புலன்ஸ்கள், அது மட்டும் இல்லாமல் உணவுக்காகவே தனியா ஒரு செக்ஷன், எல்லாமே ஃபயர் என்ஜின்ஸ், எல்லாமே பாதுகாப்பு விஷயமாகட்டும், தண்ணீராகட்டும், கழிப்பிட வசதிகளாகட்டும், உணவாகட்டும், ஈவினிங் டைம் நீங்கள் சொன்னீங்க எல்லா ஸ்நாக்ஸ், டீ, காஃபி முதல் கொண்டு எல்லாமே ஸ்டால் போட்டு பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம்.